வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம இந்தியாவின் 2 பெரும் ஞானிகளுக்கு நடுவுல நடந்த ஒரு மிக முக்கியமான தத்துவ விவாதத்தை பத்தி பார்க்க போறோம். உண்மைனா என்னங்கறத பத்தி அவங்க மோதின ஒரு வரலாற்று தருணம் இது. ஒரு நாள் முழுக்க ஞானத்தை அடையிறதுக்கான வழிய பத்தி விவாதம் நடந்ததுக்கு அப்புறம் நடுவரா இருந்த உபய பாரதி ரொம்ப அடிப்படையான ஒரு கேள்வியை எழுப்புறாங்க. இந்த கேள்விதான் ஞானியான ஆதிசங்கரருக்கும் அறிஞரான மண்டன மிஸ்ரருக்கும் நடுவுல ஒரு பெரிய அறிவுசார் போருக்கான களத்தை அமைக்குது. ஆதிசங்கரர் ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வாதத்தோட விவாதத்தை தொடங்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நாம பார்க்குற இந்த பிரபஞ்சம், இத்தனை வடிவங்கள், இத்தனை பெயர்கள், இது எல்லாமே உண்மையிலே ஒரே ஒரு யதார்த்தம் தான், வேற வேற இல்ல அப்படின்றாரு. அதாவது நாம பார்க்குற எல்லா வேறுபாடுகளுக்கும் அடியில பிரிக்கவே முடியாத ஒரே ஒரு பொருள் தான் இருக்குன்னு அவர் வாதிடுறார். அதைத்தான் அவரு சத் சித் ஆனந்தம்னு சொல்றாரு. சத்னா தூய இருப்பு, சித்னா தூய உணர்வு, ஆனந்தம்னா தூய பேரின்பம். இது மூணும் சேர்ந்ததுதான் அந்த ஒரே உண்மை. சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி தான் எல்லாம் வேற வேறையா தெரியுதே, நம்ம பார்வை எப்படி தவறா இருக்க முடியும்? இத விளக்க சங்கரர் ஒரு அருமையான உதாரணத்தை சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, ஒரு இருட்டான நேயத்துல கடற்கரையில ஒரு சிப்பி கிடக்கு. அது மங்கலான வெளிச்சத்துல வெள்ளி மாதிரி பளபளன்னு தெரியுது. ஆனா நல்ல வெளிச்சம் வந்ததும் அது சிப்பிதான்னு புரியுது. அதே மாதிரிதான் அறியாமைங்கிற இருட்டுல இந்த உலகத்தை உண்மைன்னு நாம தப்பா நினைக்கிறோம். ஞானம்ங்கிற வெளிச்சம் வரும்போது இந்த வேறுபாடுகள் எல்லாம் பிரம்மம்ங்கிற ஒரே உண்மையின் மேல தோன்ற ஒரு மாயதான்னு புரியும். ஆனா பாரம்பரியத்துல ஊறி போன மன்னன மிஸ்ரால இந்த கருத்தை ஏத்துக்கவே முடியல. அவர் ரொம்ப நடைமுறையான ஒரு கேள்வியே சங்கரர் முன்னாடி வைக்கிறாரு. அவர் கேக்குறாரு, என்ன நீங்க சொல்றீங்க? என் கண்ணு, காது, மூக்கு, என் புலங்கள் எல்லாமே இது வேற வேறன்னு சொல்லுது. என் நேரடி அனுபவத்தை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும்? அவர் சொல்றதும் ஒரு வகையில சரிதானே? பாருங்க, மண்டனரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகம் நிஜம். நம்ம புலன்கள் சொல்றதுதான் ஆதாரம். வேதங்கள் எல்லாம் இந்த நிஜ உலகத்துல எப்படி நடந்துக்கணும்னு சொல்றதுக்கு தான். ஆனா சங்கரரோ, நம்ம புலன்கள் பார்க்கறது ஒரு மாயை. வேதங்கள் அந்த மாயைக்கு பின்னால இருக்கிற உண்மையான நம்மள பத்தி சொல்லுதுன்னு சொல்றாரு. 2 பார்வைகளும் நேரெதிர். இப்பதான் சங்கரர் ஒரு புரட்சிகரமான பதில சொல்றாரு. 2 பேர் சொல்றதையும் இணைக்கிற எந்த முரண்பாடும் இல்லாத ஒரு அற்புதமான பதில் அது. சங்கரர் சொல்றாரு, உண்மைக்கு 2 நிலைகள் இருக்கு. ஒன்னு வியாபகாரிகம், அதாவது மண்டன மிஸ்ரர் சொல்ற மாதிரி நம்ம அன்றாட வாழ்க்கை. இந்த நிலையில வேறுபாடுகள் எல்லாம் உண்மைதான். நம்ம செய்யற கடமைகள், பக்தி எல்லாமே இதுல சரிதான். இன்னொன்னு பாரமார்த்திகள், இதுதான் முழுமையான இறுதி உண்மை. இந்த நிலையில வேறுபாடுகளே இல்லாத அந்த ஒரே பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. இதை இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, வானத்துல ஒரே ஒரு சூரியன் தான் இருக்கு. ஆனா கீழே இருக்கிற பல பானைகள்ல இருக்கிற தண்ணியில அதோட பல பிரதிபலிப்புகள் தெரியுது. மன்னன மிஸ்ரர் பேசுறது அந்த பல பிரதிபலிப்புகளை பத்தி, சங்கரர் பேசுறதோ அந்த ஒரிஜினல் சூரியனை பத்தி. பாத்தீங்களா, 2மே அதன் இடத்துல சரிதான். பிரச்சனை நாம இந்த 2 நிலைகளையும் குழப்பிக்கிறதுல தான் வருது. சங்கரரோட இந்த ஆழமான தர்க்கத்தை கேட்டதும் மண்டன மிஸ்ரரோட பல வருஷ நம்பிக்கைகள் ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அப்போதான் ஒரு சின்ன ஆனா முக்கியமான அடையாளம் தெரிய ஆரம்பிக்குது. முதல் முறையா அந்த மாபெரும் அறிஞர் மண்டன மிஸ்ரர் அமைதியாகிறார். அவரோட தத்துவத்தோட அஸ்திவாரமே ஆடுறத உணர்ந்து ஒரு ஆழமான சுய பரிசோதனைக்குள்ள போறார். அவர் கழுத்துல போட்டிருந்த பூ மாலை, அதாவது அவரோட வாதம் ஜெயிக்கிற வரைக்கும் வாடாம இருக்கும்னு சொல்லப்பட்ட அந்த மாலை மெதுவா வாட ஆரம்பிக்குது. விவாதத்தோட முடிவு நெருங்கிடுச்சுன்னு நடுவருக்கு இது ஒரு அறிகுறியா தெரியுது. சரி, தத்துவ விவாதம் முடிஞ்சதுன்னு எல்லாரும் நினைக்கும் போது நடுவரை ஒரு பெரிய திருப்பத்தோட முன்னாடி வர்றாங்க. உபய பாரதி சொல்றாங்க, ஒருத்தர் உண்மையான குருவா இருக்கணும்னா பரம்பொருளை பத்தி மட்டும் தெரிஞ்சா போதாது, இந்த மனித வாழ்க்கையோட நுணுக்கங்களையும் புரிஞ்சுக்கணும்னு அறிவிக்கிறாங்க. இது நம்ம அடுத்த விளக்க உரைக்கான ஒரு தொடக்கம். நாம பார்த்த இந்த விவாதம் ஆதிசங்கரோட வாழ்க்கையில் நடந்த ஒரு சின்ன பகுதி தாங்க. அவருடைய ஞானத்தை பத்தி இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாற்றோட மூல நூல்களை படிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். பார்த்ததற்கு மிக்க நன்றி. ஞான கோஷ் சனாதன தர்மத்தின் பரந்த ஞானத்தை எல்லாருக்கும் எல்லா இடத்திலையும் கொண்டு சேர்க்கிறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பன்மொழி சேனல். ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை, மகாபாரதம், தெய்வத்தின் குரல், ஆதிசங்கரர் மற்றும் பல மகான்களோட வாழ்க்கைன்னு பல விஷயங்களை பத்தி நாங்க தினமும் வீடியோக்கள் வெளியிடுறோம். எங்களுடைய இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு ஞானகோஷ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம இந்த தெய்வீக அறிவை உங்க குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களோட லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. வாங்க எல்லாரும் சேர்ந்து சனாதன தர்மத்தோட இந்த ஒளிய பிரகாசமா வச்சுப்போம்.